சப்பாத்தி சாப்பிட்டா எடை குறையுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பலரும் என்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அது என்னன்னா, சப்பாத்தி சாப்பிட்டா எடை குறையுமா? வாங்க உண்மையை தெரிஞ்சுக்கலாம். சப்பாத்தி நம் உணவு பழக்கத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இல்லையா? நிறைய பேர் நான் சாதம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தினமும் சப்பாத்தி சாப்பிட்றேன், அப்போ எடை குறையுமா அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் சப்பாத்தி ஆரோக்கியமானது, அதனால் எடை குறையும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. உண்மை என்ன? ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, சப்பாத்தி என்பது ஒரு ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் அது ஒரு மாய மந்திரம் கிடையாது. எந்த ஒரு உணவும் தனியாக எடை குறைப்புக்கு உதவாதுங்க. எடை குறைப்புக்கு மிக முக்கியம் என்னன்னா, நீங்கள் எடுத்துக்கிற கேலரி அளவு தான். நீங்கள் முழு கோதுமை சப்பாத்தி எடுத்துக்கிறீங்களா அல்லது மைதா மாவு சப்பாத்தியா? ஒரு சப்பாத்தியில் என்ன சட்னி குழம்பு வச்சு சாப்பிட்றீங்க, எவ்வளவு சப்பாத்தி சாப்பிட்றீங்க, இது எல்லாம் உங்கள் கேலரி கணக்கை பாதிக்கும். சப்பாத்தி சாப்பிடும்போது எடை குறைய இந்த 3 டிப்ஸ். சரி, அப்போ சப்பாத்தி சாப்பிட்டும் எடை எப்படி குறைப்பது? இதோ இந்த 3 முக்கியமான டிப்ஸ். முதல்ல அளவு கட்டுப்பாடு. ஒரு வேளைக்கு 1 அல்லது அதிகபட்சம் 2 முழு கோதுமை சப்பாத்திகள் போதுமானது. இரண்டாவது, சரியான துணை உணவு. சப்பாத்தி கூட எண்ணெய் அதிகம் இல்லாத புரதம் நிறைந்த பருப்பு, காய்கறி குருமா அல்லது பன்னீர் போன்றவற்றை சேர்த்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு வயிறு நிறைந்த உணர்வை தரும். மூன்றாவது, முழு கோதுமை தேர்வு. முடிஞ்ச அளவு முழு கோதுமை சப்பாத்தியை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல நார் சத்து அதிகம், செரிமானத்திற்கும் நல்லது. ஸோ சப்பாத்தி நல்லது தான், ஆனால் அளவோட சரியான துணை உணவுடன் உங்க ஒட்டுமொத்த கேலரி கணக்கை மனத்துல வச்சு சாப்பிடும்போது எடை குறைப்பில் அது ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும். எந்த ஒரு உணவையும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா எடை கூடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.